Hi friends, இன்னைக்கு நம்ம பேசிக்கான பாடிஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா, இந்த பேட்டர்னில் இருந்து நம்ம மற்ற ட்ரெஸ்ஸை ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சிசர் தேவைப்படும், ஒரு பென்சில், ஒரு மார்க்கர், ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ், இன்ச் டேப், எல் ஸ்கேல், பென் ஸ்கேல். இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல. பேசிக்காக ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், ஒரு இன்ச் டேப், ஒரு சிசர்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே கொஞ்சம் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பாடிஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்: ஷோல்டர் வித், அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ். மெஷர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லென்த்தும் கால்குலேட் பண்ணணும். ஷோல்டர் டு செஸ்ட், ஷோல்டர் டு பஸ்ட் லைன், ஷோல்டர் டு வேஸ்ட் லைன், ஷோல்டர் டு ஹிப் லைனும் மெஷர் பண்ணிக்கோங்க. எப்படி எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு பாடிஸ் பேட்டர்ன் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்ச் டேப் எடுத்துகிட்டு டோட்டல் பாடிஸ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷோல்டர் டு ஹிப் லைன் வந்து 24 கிடச்சிது. நான் 24 மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு பஸ்ட் லைன் எனக்கு 10.5 வருது. ஸோ நான் 10.5 மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களோட வேஸ்ட் லைன் எனக்கு 14 கிடைக்குது. ஸோ நான் 14 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு, வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு, ஹிப் லைனும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா லைனும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். என்னோடய ஷோல்டர் வித் வந்து 15. ஸோ 15 டிவைடட் பை 2 7.5 நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து உங்களோட ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறீங்க. செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 தான் உங்களோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட். என்னோட அப்பர் செஸ்ட் வந்து 37. ஸோ 37 டிவைடட் பை 4 + 1 தான் என்னோட ஆர்ம் ஹோல் லென்த். ஸோ இப்போ நான் 7 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ஷோல்டர் பாயிண்ட்டையும் இப்போ ஸ்ட்ரெயிட் லைனால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்ட்ரெயிட் லைனில் ஹாரிசான்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அதுதான் உங்களோட அப்பர் செஸ்ட் லைன். ஸோ நம்ம எடுத்த லென்த்தை எல்லாமே நம்ம லைன்ஸாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வித்லேருந்து நெக் வித் கேல்குலேட் பண்ணலாம். நெக் வித் யூஸ்வலாக நான் வந்து 3.5 எடுப்பேன். ஸோ என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து 3.5 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுதான் நம்ம ட்ரெஸ்ஸோட ஷோல்டராக கிடைக்கும். ஸோ 3.5 போச்சுன்னா நான் ரிமைனிங் 4 மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்காக ஒரு 1/2 inch டவுனில் மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக் வித் மார்க் பண்ண பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கிடச்சிடும். இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த்து மார்க் பண்ணி நம்ம நெக் ஷேப் கொடுக்கலாம். டிசையர் டெப்த் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட டிபெண்டன்ஸ் தான் அது. 5 inch 6 inch
நான் ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு அதை ஷேப் பண்ணுறேன். அப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டாக கூட ஷேப் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மல் யூனெக் தான். அடுத்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4. Next, bust line divided by 4. Next, waist measurement divided by 4. Hip measurement divided by 4. ஸோ நம்ம இதில் எந்த சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணல. அப்பர் செஸ்ட்டுக்கு மட்டும் 1 inch ஈஸ் எப்பயுமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். நான் காட்டுற மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து 1 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 inch இன்சைடாக மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட அப்பர் செஸ்ட் பாயிண்ட், அந்த 1 inch பாயிண்ட், இந்த 1/2 inch எக்ஸ்டெண்ட் பண்ண பாயிண்ட், ஷோல்டர் ஸ்லூப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷோல்டர் கிடச்சிடும். ஸோ நீங்கள் இதை ஃப்ரீ ஹேண்டாகவும் ட்ரா பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் பாயிண்ட், பஸ் பாயிண்ட், வேஸ்ட் பாயிண்ட், ஹிப் லைன் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்டாக கூட நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பஸ்ட் வித் தேவைப்படும். பஸ்ட் வித் வந்து 9 எனக்கு. ஸோ டிவைடட் பை 2 4.5. பஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், ஹிப் லைன் எல்லாத்துலேயுமே 4.5க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பஸ்ட் லைன்லேருந்து 1 inch டவுன் பண்ணிக்கோங்க. ஹிப் லைன்லேருந்து 2 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்ட் லைனில் 1/2 inch அந்த பக்கம், 1/2 inch இந்த பக்கம். நம்ம வேஸ்ட் லைன் எக்ஸ்ட்ரா 1 inch தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாட் பண்ண தேவையான இடம் கிடச்சிடும். இப்போ ஃப்ரண்ட் பாடிஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ இதை நம்ம கட் பண்ண வேண்டாம். இதை வச்சு நம்ம பேக் பேட்டர்ன் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். பேக் பேட்டர்னுக்கான பேப்பர் அடியில் வச்சு மேலே ஃப்ரண்ட் பேட்டர்னை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா லைன்ஸையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் லைன், அப்பர் செஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், பஸ்ட் லைன், ஹிப் லைன் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வித்தும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வித்தும் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா லைனையும் அந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரி.
இப்போ நம்ம பேக் சைடுக்கான ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து அந்த 1 inch பாயிண்ட்டோட லைனில் மார்க் பண்ணுங்கள். அந்த 1/2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல, அங்கே போகக்கூடாது. நம்ம எல் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த லைனை கனெக்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்குக்கு தேவையான மெஷர்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 2 பேட்டர்னையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணாதீங்க, நம்ம பேக் ஆர்ம் ஹோல் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வேணுன்றதுக்காக நம்ம பேப்பர் மூவ் ஆகிடுமோன்னு யோசிச்சிங்கன்னா டேப் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் 4 சைட்லேயும் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் ஆர்ம் ஹோல் மட்டும்தான் வெட்டணும், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வெட்டக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணலாம். ஷோல்டர் ஸ்லோப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் லைன் ட்ரா பண்ணுங்க. அப்பர் செஸ்ட், பஸ்ட், waist லைன், அடுத்து ஹிப் லைன் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே ட்ரா பண்ண தேவையில்லை. ஆர்ம் ஹோலும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக் வித் எவ்வளோ வேணுமோ இறக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 inchஸோ 3 inchஸோ. மார்க் பண்ண பார்ட்டில் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு ஷேப் கொடுத்துருங்க. ஃப்ரீ ஹேண்டாக கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து 1/2 inch டவுனில் மார்க் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ டாட் பண்ணுறதுக்காக பஸ்ட் வித் மார்க் பண்ணிக்கோங்க. 4.5. நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் லைனில் இந்த பக்கம் 1/2 inch, அந்த பக்கம் 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு பஸ்ட் லைன்லேருந்து 1 inch டவுன் பண்ணிக்கோங்க. ஹிப் லைன்லேருந்து 2 inch மேலே மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி.
இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பையும் நெக்லைனையும் கட் பண்ணிடலாம் நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை